சென்னையில் தற்பொழுது தேமுதிக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமராசுவிடம் கேட்கலாம். ராமராசு, சொல்லுங்க, இப்போ தேமுதிக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் எங்கு நடைபெற்று வருகிறது? இப்பொழுது அங்குள்ள சூழ்நிலை குறித்து சொல்லுங்க. தமிழர்கள் கர்நாடகாவில் தாக்கப்படுவதை கண்டித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருந்தார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இன்று அவரது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் கலந்து கொள்ள முடியவில்லை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தேமுதிகவினுடைய மகளிர் அணி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசி வருகிறார். விஜயகாந்த் அவர்கள் இன்று வருவதாக இருந்தது. அவரது சுற்றுப்பயணத்தில் அவருக்கு ஏற்பட்ட உடல்நல குறைவு காரணமாக இன்று அவரால் ஏற்படவில்லை என்று தெரிவித்து அவர் தொடர்ந்து இந்த இடத்தில் பேசி வருகிறார். அவரிடம், அதாவது தேமுதிக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய கோயம்பேடு பகுதியில் பிரம்மாண்டமாக உண்ணாவிரத பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தொண்டர்கள் மற்றும் அக்கட்சியை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதில் முன்னாள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுதைக்கு இன்றைக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் உடல்நலை குறைவு காரணமாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடவில்லை என்று அவருடைய மகளிர் அணி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் தற்பொழுது உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று சென்னை கோயம்பேடு பகுதியில் தேமுதிக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இதில் பங்கேற்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. தற்பொழுது தேமுதிகவின் மகளிர் அணி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அங்கு பேசி வருகிறார். கோவையில ஒரு மாபெர கண்டன ஆர்ப்பாட்டம் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நடத்த போறோம். அது எதுக்குன்னா, சிறுவாணி அணையில டேம் கட்ட போறாங்க. அதனால சிறுவாணிக்கு கேரளால இனிமேல் இருந்து வரக்கூடிய தண்ணீர் கிடைக்க போறது கிடையாது. இது போல தமிழ்நாடு சுத்தி இருக்கிற அனைத்து பகுதிகளுமே இப்படி டேம் கட்டி வர்ற தண்ணிய தடுக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நாம எல்லா பகுதியிலும் இழந்துகிட்டு இருக்கோம். அது குடி தண்ணீருக்காக இருக்கட்டும், விவசாயத்துக்காக இருக்கட்டும், எதற்குமே இன்னைக்கு ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்க மாட்டேங்கிறோம். அதே போல கேரளாவிலும் நாம வஞ்சிக்கப்படுறோம். சோ இது இதுக்கெல்லாம் தீர்வு வரணும் அப்படிங்கிறதுல தான் நாம என்னைக்குமே உறுதியாக இருக்கிறோம். அந்த வகையில் நிச்சயமாக இந்த அறப்போராட்டம் தமிழர்களுடைய உணர்வை நிச்சயம் நாங்க எங்களுடைய நியாயமான உரிமையை இந்த அறப்போராட்டத்தின் மூலமாக நாங்கள் பதிய வைக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய கழக நிர்வாகிகள் இனிமேல் இங்க பேசுவாங்க. மீண்டும் இந்த உண்ணாவிரதம் முடிவதற்கு முன்பாக என்னுடைய உரையை நான் ஆற்றி எங்களுடைய 5 மணிக்கு எங்களுடைய உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நிறைவு செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எனக்கு அடுத்து பேசுபவர்கள் இப்பொழுது பேசுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன்.